ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்வின்ஸ் வ்ளாக்ஸ் ஹப் சேனல். இன்னைக்கு ரொம்பவே சுவாரஸ்யமான, அது மட்டும் இல்லாம நிறைய பேரோட மனசுல இருக்கிற கேள்வி இருக்கு இல்லையா, அதையே ஒரு டாபிக்கா கொடுத்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். பணம் வந்தவுடன் ஏன் நிலைக்காமல் போய் விடுகிறது? இதுக்கான ஆன்மீக ரகசியங்கள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். எவ்வளவோ உழைக்கிறோம், சம்பளம் வருது, பிசினஸும் லாபம் தரும். ஆனா கைக்கு வந்து சில நாட்கள்லயே பணம் எங்க போச்சுன்னு தெரியாத மாதிரி ஆயிடுது. இது சோம்பேறித்தனமே இல்ல, செலவு கட்டுப்பாடு மட்டும் காரணம் இல்ல. ஆன்மீக ரீதியில இதுக்கு ஆழமான காரணங்கள் இருக்கு. இந்த வீடியோ முடியும் போது உங்க பணம் ஏன் நிலைக்கல, அதை எப்படி நிலைக்க வைக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களை தெளிவா புரிஞ்சுக்க முடியும். பணம் ஒரு சக்தி, பொருள் கிடையாது. ஆன்மீக ரீதியில பார்த்தா பணம் வந்து ஒரு சக்தி, அதாவது எனர்ஜி. இந்த பிரபஞ்சத்தோட பாஷையில சொல்லணும்னா அது ஒரு காகிதம் கிடையாது, நாணயம் கிடையாது. அது என்னன்னு பார்த்தா நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய செயல்கள், நம்முடைய மனநிலை, இதெல்லாம் சேர்ந்துதான் பணம் நம்ம கிட்ட தங்குமா இல்லையா அப்படிங்கறதையே தீர்மானிக்குது. ஒரு வீட்ல சண்டை, குறை சொல்றது, எப்பவுமே பயம், இந்த மாதிரி இருந்தா அந்த வீட்ல பணசக்தி தங்காது. பணம் சந்தோஷம் இருக்கிற இடத்துல மட்டும்தான் தங்கும். இப்போ நாம முன்ஜென்ம கர்ம பாக்கிய பத்தி பார்க்கலாம். நான் நிறைய பணம் சம்பாதிக்கிறேன், ஆனா எவ்வளவு வந்தாலும் கையில நிக்காம போயிடுது அப்படின்னு சொல்றவங்க பெரும்பாலும் கர்ம பாக்கி கொண்டவங்களா தான் இருப்பாங்க. முன் ஜென்மத்துல யாரோட பணத்தையாவது அநியாயமா எடுத்திருக்கலாம், இல்லைன்னா ஏமாத்தி சம்பாதிச்சிருக்கலாம். அப்படியும் இல்லையா, வாக்கு கொடுத்தத நிறைவேற்றாம விட்டிருக்கலாம். எப்பவுமே இந்த பிரபஞ்சத்தோட விதி என்ன அப்படின்னா, நான் இப்போ ₹1 யாருக்காவது கொடுத்தேன்னா அது அடுத்த ஜென்மங்கள்ல, அடுத்து வரக்கூடிய ஜென்மங்கள்ல அவங்க எனக்கு திரும்ப அந்த ₹1 கொடுப்பாங்க. இல்லைன்னா அவங்க முன் ஜென்மத்திலேயே என்கிட்ட கொடுத்திருப்பாங்க, நான் அதை திரும்ப கொடுக்கிறேன். அப்படித்தான். அப்படி கணக்க இந்த பிரபஞ்சம் நேர் பண்ணிடும். அதோட விளைவுதான் இந்த ஜென்மத்துல பணம் வந்த உடனே செலவாகி கைவிட்டு போய்விடும். ஆன்மீகத்துல இத பண கர்ம சுத்திகரிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. பணத்தை மதிக்காத மனநிலை இருக்கு இல்லையா, அதை நாம மாத்தணும். நாம பேச்சு வழக்குல சொல்ற வார்த்தைகளை கூர்ந்து கவனிக்கணும். பணம் என்ன பெரிய விஷயமா? பணம் இருந்தா என்ன? பணம்ங்கிறதே மாயை தான். பணம் போனா போகுது. இந்த மாதிரி பணத்தை அவமதிக்கும் போதுதான் பணசக்தி நம்ம விட்டு விலக ஆரம்பிக்கும். ஆன்மீக உண்மை என்ன? பணம்ங்கிறது மகாலட்சுமியோட வடிவம். மகாலட்சுமியை மதிக்காத வீட்டுல அவ நிலைச்சு நிக்க மாட்டா. லட்சுமி வாசம் இல்லாத வீட்டு சூழல் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஆன்மீக நூல்கள் என்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லுது? ஒரு வீடு எப்பவுமே குழப்பமா இருந்தால் அங்கு மகாலட்சுமி வாசம் செய்ய மாட்டாள். அப்புறம் கிழிஞ்ச பணப்பை, அதாவது பர்ஸோ வேலட்டோ கிழிஞ்சிருச்சுன்னா அதை மாத்தணும். அதை விட்டுட்டு காசை மிச்சம் பண்றேன்ட்டு அந்த கிழிஞ்சதையே நம்ம யூஸ் பண்ண கூடாது. அடுத்து ஒருவேளை நாணயம், அதாவது காயின் ஏதாவது கீழே விழுந்துச்சு அப்படின்னா அதை எடுக்கணும். அதை விட்டுட்டு காயின் தானே போனா போகுது, இதெல்லாம் குனிஞ்சு எடுத்தா எனக்கு கௌரவ குறைச்சல் அப்படின்னு நினைக்கிறதும் தவறுதான். பணத்தை சில பேர் பாத்தீங்கன்னா கபோர்ட்ல போய் சாதாரணமா வைக்க மாட்டாங்க, ஒரு அலட்சியமா தூக்கி அடிப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் மகாலட்சுமிக்கு அவமரியாதை செஞ்சோம் அப்படின்னா அங்க பணம் வரும், ஆனா தங்க மறுக்க ஆரம்பிச்சிடும். பிறருக்கு கொடுக்காத கர்மம். ஆன்மீக விதி ஒண்ணு இருக்கு. ஃப்ளோ, அதாவது பணப்புழக்கம் இல்லாத இடத்துல செல்வம் நிலைக்காது. எப்பவுமே சேர்த்து வைக்கிற மனம், யாருக்கும் எதுவும் கொடுக்க மனசில்லாத மனம், இது ரெண்டுமே இருந்தது அப்படின்னா அந்த பணமானது அந்த நபரை ஒரு டிரான்சிட் பாயிண்ட், அதாவது போக்குவரத்து புள்ளி,
இப்போ பஸ் ஸ்டாப்ல எப்படி பஸ் வந்து நின்னுட்டு கிளம்பி போயிடுதோ அந்த மாதிரி பணம் ஒரு ஸ்டாப்பிங் மாதிரி அந்த நபரை பயன்படுத்திட்டு அவங்க கிட்டேந்து போயிடும். தானம், தர்மம், சின்ன உதவிகள் இதெல்லாம் கண்டிப்பா செய்யணும். இது இல்லாத வாழ்க்கையில பணம் எப்பவுமே நிலைக்காது. கடவுளை நினையாமல் சம்பாதித்த பணம். நான் தான் உழைக்கிறேன், என்னால தான் நானே சம்பாதிக்கிறேன் அப்படின்னு அகந்தையோட இருக்க கூடாது. ஏன்னா கடவுளோட அருள் இல்லைன்னா நம்மால எதுவுமே செய்ய முடியாது. இந்த உலகத்துல எத்தனையோ பேர் கடுமையா உழைக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லார்கிட்டயும் பணம் நிலைக்குதா? ஏன்னா ஏதோ ஒரு விதத்துல அவங்க கிட்ட அகந்தை இருக்கும். அந்த அகந்தை பணத்தை நிலைக்க விடாது. ஆன்மீக உண்மை என்ன அப்படின்னா, நாம கருவி மட்டும்தான். வழங்குபவர் இறைவன். அந்த கடவுளோட அருள் இல்லைன்னா அந்த பணம் நம்ம கிட்ட தங்காது. கடவுளுக்கு நன்றி சொல்லாத, கடவுளை நினைக்காமல் செலவு செய்யும் பணம் என்னைக்குமே நிலைக்காது. பணம் நிலைக்க ஆன்மீக வழிகள். இது ரொம்பவே முக்கியமான பகுதி. தினமும் மனசுக்குள்ள சொல்லணும், இந்த பணம் மகாலட்சுமியோட அருள் அப்படின்னு. நாம இத திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம மனசுக்குள்ள இருக்கிற தாங்குற அகங்காரம், என்னாலதான் எல்லாம் நடக்குது அப்படிங்கிற அகந்தை எல்லாம் அழிஞ்சு போய் மகாலட்சுமியோட அருள் நமக்கு பரிபூரணமா கிடைக்க ஆரம்பிக்கும். அப்புறம் வெள்ளிக்கிழமையில சிறிய தானம் 5 ரூபாய் கூட போதும். யாச்சகம் கேட்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். நிறைய பேருக்கு ஒரு பழக்கம் உண்டு, வெள்ளிக்கிழமையில நான் யாருக்கும் எதுவும் கொடுக்க மாட்டேன், பணம் வீட்டை விட்டு வெளியில போக கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இது ரொம்பவே தவறானது. இப்படி ஒவ்வொருத்தரும் நினைக்க ஆரம்பிச்சா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எல்லா கடையும் மூடிட்டு தான் போகணும். புழக்கமே இருக்காது. நம்ம வெள்ளிக்கிழமையில தானம் செய்வது மிகவும் சிறந்தது. அப்புறம் சம்பளம் வந்த நாளில் கடவுளுக்கு முதலில் நினைவு. அதாவது வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கோவில், இல்லைன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அவங்க ஊர்ல இஷ்ட தெய்வம்னு ஒண்ணு இருக்கும். அந்த கோவில்ல போய் ஒரு 10 ரூபாயாவது முதல்ல போட்டுடலாம். சம்பளத்துல முதல்ல ஒரு கொஞ்சம் காசு நம்ம எடுத்து வச்சிடணும், அதை எடுத்து போடணும். அப்படி இல்லையா, வீட்டுல குலதெய்வத்துக்குன்னு ஒரு உண்டியலை வச்சு அந்த உண்டியல்ல மாசம் மாசம் சம்பளம் வந்த உடனே முதல்ல உண்டியல்ல அந்த காசை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மத்த செலவுகளுக்கு எடுத்துக்கலாம். பணப்பைய சுத்தமா வச்சுக்கணும். பர்ஸ், வேலட் இதுல எல்லாம் பார்த்தா நிறைய பழைய பில்ஸ் எல்லாம் இருக்கும். சூப்பர் மார்க்கெட்க்கு போனது, காய்கறி கடை பில் இதெல்லாம் நிறைய இருக்கும். அதெல்லாம் அப்பப்போ கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி குப்பை மாதிரி சேர்த்து வச்சா ஒரு நெகட்டிவ் எனர்ஜி தான் அந்த பர்ஸை சுத்தியும் இருக்கும். அப்புறம் மாசம் ஒரு முறை கடவுளுக்கு எனக்கு பணம் கொடுத்தியே அதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு மனசார நன்றி சொல்லணும். பணம் ஓடி போகுது அப்படின்னு புலம்புறதுக்கு பதிலா நம்மோட மனநிலை, நம்முடைய கர்மம், அதாவது நாம் செய்யும் செயல்கள், நம்முடைய ஆன்மீக அணுகுமுறை இதெல்லாம் மாத்தினா பணம் தானாவே நிலைக்க ஆரம்பிக்கும். பணம் தேவையில்லைன்னு எப்பவும் நினைக்காதீங்க. பணத்தை மதிக்க கத்துக்கோங்க. லக்ஷ்மி தானாவே உங்க வீட்டுக்கு வந்து வசிக்க ஆரம்பிச்சிடுவா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இன்னும் இப்படியான ஆன்மீக மற்றும் ஜோதிட விளக்கங்களுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி.